உயர்வடைய தேவையான வழிமுறைகள். பிரைஸ் தி லார்ட். இவ்வுலகில் வாழும் ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையில்தான் காணப்பட வேண்டும் என்று நினைப்பான். வேலை தளமாக இருந்தாலும் சரி, பொருளாதார நிலையாக இருந்தாலும் சரி, ஒரு நாளும் தாழ்ந்த நிலையில் காணப்பட வேண்டும் என்று நினைக்க மாட்டான். நம் அன்பர் இயேசுவும் நாம் அனைவரும் செழிப்பாக உயர்ந்த நிலையில் காணப்பட வேண்டும் என்றுதான் நம்மை படைத்தார். 1 சாமுவேல் 2:8 நாம் வாசிக்கின்றோம், புழுதியினின்று அவர் ஏழைகளை உயர்த்துகின்றார், குப்பையினின்று வறியவரை தூக்கி விடுகின்றார், உயர் குடியினரோடு அவர்களை அமர்த்துகின்றார், மாண்புறு அரியணையை அவர்களுக்கு உரிமையாக்குகின்றார். உங்களில் யாரேனும் இவ்வாறு நினைத்து கொண்டிருக்கின்றீர்களா? நான் ஒரு புழுதி, குப்பை போல இருக்கின்றேன், எனக்கு அழகில்லை, படிப்பில்லை, நல்ல வேலை இல்லை, அந்தஸ்தில்லை, அனைத்தும் இருந்தும் என்னை அன்பு செய்பவர் ஒருவரும் இல்லை, காட்டில் தனித்து வாழும் குருவியைப் போல சொந்த பந்தங்கள் நேசிப்பவர் ஒருவரும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைத்து கொண்டிருக்கின்றீர்களா? கவலைப்படாதீர்கள். இணைச்சட்டம் 28:13 ஆண்டவர் இவ்வாறு சொல்கின்றார், என் கட்டளைகளை கருத்தாக நீர் கைப்பிடித்தாய் என்றால் உன்னை முதல்வனாக்குவேனே தவிர கடையனாக ஆக்க மாட்டேன், உன்னை உயர்த்துவேனே அன்றி தாழ்த்த மாட்டேன் என்று வாக்கு பண்ணின தேவன் நம்மோடு உண்டு. தாவீதை, தானியேலை, யோசேப்பை உயர்த்திய தேவன் இன்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இவர்களை உயர்த்திய தேவன் நம்மையும் உயர்த்த வேண்டும் என்றால் உயர்வின் ரகசியத்தை நாம் கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும். எதனால் உயர்வு? மனம் திரும்புதலினால் உயர்வு. லூக்கா 15:7 மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உழைப்பிலே உயர்வுண்டு உண்மைதான், ஆனால் மனம் திரும்பி ஒருவன் கிறிஸ்துவிடம் வருவான் என்றால் அந்த உயர்வு 1000 மடங்கு மேன்மையானது. இறக்கும் தருவாயில் இருந்த நல்ல கல்வன், சக்கேயு, ஊதாரி மைந்தன் மற்றும் பெத்தானியா மரியாள் மனம் திரும்பிய பொழுது பெற்ற நன்மைகள் ஒப்பற்றவை என நாம் விவிலியத்தில் வாசிக்கின்றோம். ஆம் அன்பானவர்களே, நன்றாக யோசித்து பார்ப்போம். விவிலியத்தின்படி 80 வருடங்கள் தான் மனிதனின் வாழ்நாட்கள். திருப்பாடல்கள் 90:10. அதன் பின் நித்தியமாக, அதாவது கோடி வருடங்களுக்கும் மேல் நாம் விண்ணுலகில் அல்லது நரகத்தில் தான் வாழ்நாளை கழிக்க வேண்டும். அதை முடிவு பண்ண கொடுக்கப்பட்டிருப்பதுதான் இவ்வுலக வாழ்க்கை. மனிதனாய் பிறந்த எவனும் தவறு செய்யாமல் இருக்கவே முடியாது. ஆனால் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு வாங்கி ஆண்டவரிடம் திரும்பினால் நித்திய மகிழ்ச்சி தரும் விண்ணுலகம்தான் நாம் நித்திய வீடாக இருக்குமே தவிர மகா உபத்திரவம் மிகுந்த அக்கினி கடலாகிய நரகம் நம் நித்திய வீடாக இருக்கவே முடியாது. நம்மை நித்திய நரகத்திலிருந்து மீட்கத்தான் இயேசு உலகிற்கு வந்தார். எனவே அன்பானவர்களே, இதுவரையில் நாம் நம் கடந்த கால பாவங்களுக்காக மனம் வருந்தாமல் இருந்தோம் என்றால் இன்றே மன்னிப்பு கோருவோம். எப்பொழுது நாம் இறப்போம் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் இறக்கும் பொழுது வான்வீட்டில் நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் மனம் திரும்புதல் அவசியம் என விவிலியம் தெள்ளத் தெளிவாக கூறுகின்றது. மீட்பின் ஜெபத்தை சொல்லுவோம். ஆண்டவரே, நான் செய்த பாவங்களை மன்னியும், எனக்காக காயங்களை ஏற்று உயிரை கொடுத்தீரே, என் பாவங்களுக்காக இரத்தம் சிந்தினீரே, அந்த இரத்தத்தில் ஒரு துளியை எடுத்து என் பாவங்களை கழுவும். ஏனென்றால் இரத்தத்தில் எனக்கு மீட்பு உண்டு. நீரே என் மீட்பர் என்று மனதார நம்புகிறேன். நீரே என் தெய்வம் என்று மற்றவர்களிடமும் அறிக்கை பண்ணுவேன். ஆமென். மனம் திரும்புவோம். வானுலக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம்.